மே 15th என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைம் நானே கேக் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்றதா, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா, இல்ல ஆக்சுவலா எனக்கு அவங்கள எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரே ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், பட் காலேஜ் எல்லாம் வேற வேற. ரெண்டு பேருக்குமே காலேஜ்ல, ஒர்க் பிளேஸ்லன்னு தனித்தனி ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தாலுமே எங்களோட லைஃப்ல எங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை கண்டிப்பா யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை லைஃப் லாங் எடுத்துட்டு போறது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்பவே லக்கி. இதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சொல்ல போனா எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸா இருக்குங்க. ஆனா இது வரைக்கும் நான் சர்ப்ரைஸ் பண்ணதே இல்ல. இந்த டைம் சடனா பிளான் பண்ணி டக்குன்னு ஒரு கேக் செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளா தான் டெக்கரேட் பண்ணிருந்தேன். ராசாத்தியை தூங்க வச்சுட்டு ஒரு 9:30க்கு தான் அவங்க வீட்டுக்கே நாங்க போயிருந்தோம். நான் செஞ்சிருந்த வீட் சாக்லேட் கேக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி.